ஏய், கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டியா? நீ பேசாம இரு சிவகாமி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சாமி வரம் கொடுக்கும்போது பூசாரி கேட்க கூடாது. மாமா, இது எனக்காக இல்ல, உங்க தங்கச்சிக்காக. தங்கச்சிக்காகவா? என்னம்மா கேளு, கண்டிப்பா செய்யறேன். அப்புறம் மாத்தி பேசக்கூடாது மாமா. மாத்தி பேசுறதா? அது நம்ம வம்சத்திலே இல்லம்மா. வர பௌர்ணமி அன்னைக்கு நீங்க அத்தையையும் விஸ்வாவையும் கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரணும். அப்புறம் அப்பா அம்மா குடுக்கற பட்டு துணிமணிய நீங்க வாங்கிக்கணும். அதே மாதிரி நீங்க குடுக்கறத அவங்கள வாங்கிப்பாங்க. துளசி, அது வந்து சொல்லுங்க மாமா. எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீயே இப்படி கேக்குறது நியாயமாமா? அண்ணே, நீங்க வருத்தப்படாதீங்கண்ணே. அவ கிடக்குற விடுங்க. மா, நீ கொஞ்சம் சும்மா இருமா. மாமா, நான் கேட்டது தப்பா? உன் மேல தப்பு இல்லம்மா, தப்பெல்லாம் என் மேலதான். நான் எல்லாம் மனுஷனா இருக்கிறதுக்கு லாயக்கே இல்லாதவம்மா. அண்ணே, என்னன்னு நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்கண்ணே. மாமா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. நீங்க வந்தே ஆக வேண்டிய கட்டாயம் மாமா, அதனாலதான். கட்டாயமா? அப்படி என்னம்மா? அண்ணே, நாளைக்கு வர பௌர்ணமி 11 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. இத தவற விட்டா அப்புறம் நாம வேதனைப்படுற மாதிரி ஆயிடும். அதான். ஆமா மாமா, இந்த பூஜையை தவற விட்டா குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? நம்ம வம்சமே கூட கஷ்டப்படுமா? ரத்த பந்தம் பிரியற மாதிரி ஆயிடும்னு சொல்றாங்க மாமா. அப்புறம் எங்க வீட்டுக்கு உங்களால வரவே முடியாம போயிடும். நமக்குள்ள இருக்கிற சொந்தம் விட்டு போயிடும். வேத்து மனுஷங்க ஆயிடுவோம்னு சொல்றாங்க. எனக்கு என் அம்மா சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கணும். இந்த பூஜை நடக்கலன்னா எங்க வீட்ல நல்லது நடந்தாலும் உங்க வீட்ல நல்லது நடந்தாலும் நாம யாருமே கலந்துக்க முடியாம போயிடுமா? நிரந்தரமா நம்ம 2 குடும்பமுமே பிரிஞ்சிருமா? அப்படி பிரிஞ்சுட்டா ஏன் கல்யாணத்துக்கு கூட உங்களால வர முடியாது மாமா. அதை என்னாலேயோ என் அம்மாவாலேயோ தாங்கிக்கவே முடியாது. இல்ல துளசி, அப்படியெல்லாம் நடக்க நான் விட மாட்டேன். என் தங்கச்சியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுமா. நான் பைரவி கிட்ட பேசுறேம்மா. அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அண்ணே, அன்னைக்கிட்ட பேசுங்க. ஆனா சண்டை போடாதீங்கண்ணே. மாமா, அத்தைய கண்டிப்பா கூட்டிட்டு வருவீங்கல்ல? எனக்கு கொஞ்சம் டைம் கொடு துளசி, நான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கிறேன். மாமா, கண்டிப்பா பேசுவீங்கல்ல? குடும்பத்தோட வந்து கலந்துக்கோங்க மாமா. அப்பதான் பூஜையோட முழு பலன் கிடைக்கும். அத்தை கிட்ட பேசி எப்படியாவது விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க மாமா. சரிம்மா, ஒருவேளை பைரவி வரலனாலும் நான் கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேம்மா. மாமா, அத்தையையும் கூட்டிட்டு வாங்க மாமா. நான் தான் முயற்சி பண்றேன்னு சொன்னேனே. அது இல்ல மாமா. நீ கொஞ்சம் வாயை மூடுறி. அண்ணன் தான் பேசுறேன்னு சொல்றாரு இல்ல, அப்புறம் எதுக்காக திரும்ப திரும்ப அவரை கட்டாயப்படுத்துற? அவரால செய்ய முடியலனா அண்ணன் வேதனைப்படுவாரு. அதை என்னால தாங்கிக்க முடியாது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணே, உங்களால முடிஞ்சா அண்ணிய கூட்டிட்டு வாங்க. இல்லனா என்னோட அதிர்ஷ்டம் அவ்வளவுதானே நினைச்சுக்கிறேன். நீங்க முயற்சி மட்டும் பண்ணுங்கண்ணே. அண்ணிய கட்டாயப்படுத்தாதீங்க. நீங்க ஏதாவது கோவமா சொல்லிட்டா அப்புறம் அண்ணி அன்னைக்கு மாதிரி ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டு போறாங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாதுண்ணே. சரிண்ணே, நாங்க கிளம்புறோம். வா துளசி, போலாம். ஆல் தி பெஸ்ட் மாமா. நான் வரேன். பாய். பாய்மா. அண்ணே,
அன்னிக்கிட்ட சண்டை போடாதீங்கண்ணே. பார்த்து பக்குவமா பேசுங்க. ம்? சரிம்மா, நான் பேசுறேன். ம். வா. ஹலோ மேடம், நான் ஷியாமலா பேசுறேன் மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே உங்க நாத்தனார் சிவகாமியும் அவங்க பொண்ணு துளசியும் இப்ப ஐயாவை பார்க்க வந்திருந்தாங்க மேடம். அப்படியா? என்ன பேசுனாங்க? அது வந்து மேடம், அவங்க வீட்ல உங்களை விருந்துக்கு கூப்பிட்டுருக்காங்க மேடம். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். அவங்க திரும்பவும் அங்க வந்தா எனக்கு உடனே சொல்லுங்க. சரி மேடம். என்ன உங்க வீட்ல விருந்து சாப்பிட வைக்க பாக்குறீங்களா? நடக்காதடி. இந்த பைரவி எப்போ உங்க வீட்ல கை நனைக்க மாட்டா. நீ நினைச்சது என்ன மீறி எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். கார்த்தி, குடும்பம்னா என்னடா? அது எப்படி இருக்கணும்? என்னடா திடீர்னு குடும்பத்தை பத்திலாம் பேசுற? நீ அப்படிப்பட்ட ஆள் இல்லையே. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அடிக்கடி பிரச்சனை வருது இல்ல, அதை சரி பண்ணலாம் தான். ரொம்ப பொறுப்பான புள்ள மாதிரி பேசுற, ஆனா நீ சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. அது இல்லடா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான், ஒரு ஜென்ரல் நாலேஜுக்கு. டேய், துளசி வராடா. துளசியா? டே, என்னடா திடீர்னு இந்த மாற்றம்? துளசி வரானா நீ டென்ஷன் ஆவ, இப்ப என்னடானா நீ சந்தோஷப்படுற? இவ்வளவு நாள் சின்ன பிள்ளையா இருந்தேன், இப்பதான் எனக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுல. பாரு, மெச்சூரிட்டி வந்துருச்சாமே. சரி சரி, துளசி வந்துட்டா, நீங்க கிளம்புங்க. பாய் மச்சான். பாய்டா. பாய். என்ன துளசி இவ்வளவு தூரம்? இங்க மகாராஜா வரதா சொன்னாங்க, அத பாக்க வந்தேன். சாரி, ராஜால இங்க யாரும் இல்ல, இளவரசன் தான் இருக்கேன். போதும் போதும், நான் வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நாளைக்கு பௌர்ணமி பூஜைக்கு அத்தையும் மாமாவும் எங்க வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. நீயும் அவங்களோட வந்து சேருன்னு சொல்லதான் வந்தேன். கண்டிப்பா வராங்களா? சும்மா என்ன ஏமாத்தாத. இல்லடா, மாமா வரத்துக்கு முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டாரு. முயற்சி தானே பண்றேன்னு சொல்லிருக்காரு, கன்ஃபார்மா சொல்லல. அம்மா கண்டிப்பா வரமாட்டாங்க, அதனால நானும் வரமாட்டேன். வந்துட்டாங்கன்னா 100% வரமாட்டாங்க. அந்த ராவணன் கூட மனசு மாறிடலாம், எங்க அம்மா அங்க வர்றது நடக்காத காரியம். ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. அப்படியே எங்க அம்மா வந்தாலும் பிரச்சனை தான். பார்க்கலாம். எங்க அம்மாவை மீறி என்னால அங்க வர முடியாது. அன்னைக்கு நீ ரோட்ல விழுந்து கிடந்தப்ப ஹெல்ப் பண்ணாம போனதே என் அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தான். எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? உன் அம்மாவோட நல்ல மனசுக்கு தான் இந்த பூஜையே. என் அப்பா டிரான்ஸ்பர் ஆகி வேற ஏரியாக்கு போக இருந்தத உன் அம்மா தானே தடுத்து நிறுத்தினாங்க. அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? அதுக்காக தான் இந்த விருந்தெல்லாம். உன் அம்மா என்னதான் சண்டை போட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குடா. என்ன ஸ்டெடியா இல்லாம அப்பப்ப மனசை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் அம்மா எப்பவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான், எதையுமே டைரக்டா தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்ன, அம்மா மேல அப்படி ஒரு நம்பிக்கை? சரிடா, பெரியவங்க அப்படிதான் சண்டை போட்டுப்பாங்க.
அவங்கள நாம தான் சரி பண்ணி சேர்த்து வைக்கணும். அப்பதானே நம்ம ரூட்டு கிளியர் ஆகும். உங்க அப்பா அம்மா வந்தா நீயும் வருவல? அதுக்கு சான்ஸே இல்ல. அவங்கள கூட்டிட்டு வரதுக்கு நீ ஏதாவது பண்ணக்கூடாதா? சரியா போச்சு போ, வேற வேணையே வேணாம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு துளசி வீட்டுக்கு போலான்னு சொன்னா போதும், அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுல நான் எங்க போய் அவங்கள கூட்டிட்டு வருது? முதலையாவது பரவாயில்ல, இப்பெல்லாம் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. என்னால சமாளிக்க முடியாது. ப்ளீஸ்டா, ஒரு தடவை ட்ரை பண்ணு. முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்கு ட்ரை பண்ணணும்? டைம் வேஸ்ட். அப்பா அம்மா வந்தாங்கன்னா நானும் கண்டிப்பா வருவேன். அவங்க வரலனா கண்டிப்பா என்னால வர முடியாது. டேய், வரத்துக்கு பாருடா. நீ வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் இஷ்டம். ஏதேதோ சொல்லிட்டு போறா, கேட்க நல்லதா இருக்கு. பார்க்கலாம். பைரவி, பைரவி, நாளைக்கு பௌர்ணமி. சிவகாமி வீட்ல பூஜை இருக்கு. பூஜையில கலந்துக்க சொல்லி உங்க தங்கச்சி குடும்பத்தோட ஸ்டேஷனுக்கு வந்து கூப்பிட்டுருக்கா. நீங்களும் நானும் அதுல கலந்துக்கிட்டு அவங்க வீட்ல போய் விருந்து சாப்பிடணும். போலாமான்னு கேக்குறீங்க, கரெக்டா? ஆமா பைரவி, அவங்களே நேர்ல வந்து என்ன கூப்பிட்டாங்க. அவங்க கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன, நீங்க தாராளமா போங்க. பாசக்கார தங்கச்சி ஆசாசியா கூப்பிட்டுருக்கா. பச்சரிசி சோறு, பருப்பு குழம்பு, கூட்டு, பொரியல், வடை, பாயசம்னு விருந்து பிரமாதமா இருக்கும். நீங்க போய் நல்லா சாப்பிடுங்க. உங்க தங்கச்சி கையால சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணுமே. என்ன பேசுற நீ? நம்ம என்ன அங்க விருந்து சாப்பிடவா போறோம்? ஏதோ பரிகாரம் பூஜைன்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டேன். உங்க நட்சத்திரப்படி அண்ணன் தங்கச்சிக்கு ஆகாதுன்னு சொல்லிருப்பாளே. அண்ணனுக்கு ஆகாது, வீட்டுக்கு ஆகாது, பிள்ளைங்களுக்கு ஆகாதுன்னு கண்டதையும் சொல்லிருப்பா. பூஜையில கலந்துக்கிட்டு விருந்து சாப்பிட்டா குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிருப்பா. நீங்களும் அதை நம்பி குடும்பத்தோட வரேன்னு வாக்கும் கொடுத்திருப்பீங்க. இல்ல பைரவி, உன்னை கேட்காம நான் எப்படி வாக்கு கொடுப்பேன்? சிவகாமி என்ன வான்னு சொன்னப்போ உங்க அண்ணி சரின்னு சொன்னாதான் என்னால வர முடியும்னு சொன்னேன். இது சொன்னதும் தப்பா? இதத்தான் சொன்னீங்களா? ஆமா பைரவி, உன்னை கேட்காம நான் என்ன பண்ணிருக்கேன்? அவகிட்ட வரேன்னு நீங்க வாக்கு கொடுக்கலையா? இல்ல, சரி, வாக்கு கொடுக்கறதும் கொடுக்காததும் ஒரு பிரச்சனையா? பூஜைங்கிறது நல்ல விஷயம் தானே. ரொம்ப சந்தோஷம், தாராளமா கலந்துக்கோங்க. நீ வரலையா? என்னால முடியாதுங்க. ஏன் முடியாது? எனக்கு பிடிக்கல. அதான் ஏன்னு கேக்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. முடியாதுன்னா முடியாது. அம்மா, ம், அம்மா, நாளைக்கு துளசி வீட்டுக்கு விருந்து சாப்பிட போறீங்களா? நீங்க வரதா சொன்னாங்க. யாரா சொன்னாங்க? துளசிமா. துளசியா? நானும் வரேன்னு சொன்னாலடா. ஆமாமா, உன் அம்மாவும் வராங்க, நீ வந்து விருந்துல கலந்துக்கோன்னு சொன்னாமா. அதுக்கு நீ என்ன சொன்ன? எங்க அம்மா அங்க வரவே மாட்டாங்க, உனக்கு என்ன பைத்தியமா, போடின்னு சொல்லிட்டமா. அவகிட்ட அப்படிதான்டா பேசணும். ஆமா, உங்க அம்மாவை குடும்பத்தோட வர வைக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணாளா? அவ சேலஞ்ச் எல்லாம் பண்ணலாமா, உங்களை பத்தி பெருமையா தான் பேசினா. பெருமையா பேசினாளா? ஆமாமா, உன் அம்மா எங்களுக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க, அப்பாவோட டிரான்ஸ்பர் ஆர்டரை கிழிச்சு போட்டு இங்கே இருக்கட்டும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களுக்கு நாங்களும் நல்லதுதான் நினைப்போம்னு சொன்னான். இப்ப சிவகாமி அத்தை பூஜை விருந்து வச்சிருக்காங்கல்ல, அது கூட நம்ம நல்லதுக்குன்னு தான் சொன்னாமா. பைரவி அத்தை குடும்பத்தோட நல்லா இருக்கணும், அதுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன், உன் அம்மாவும் வருவாங்க, நீ வந்து கலந்துக்கோன்னு ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டாமா. துளசி வெளிப்படையா பேசியிருக்கா. நம்மளுடைய நல்லதுக்காக தானே பூஜை பண்றாங்க, அதுல கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி பைரவி? அம்மா, கலந்துக்க மாட்டேன்னு சொன்னீங்களா? பூஜையில கலந்துக்கிட்டா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நாமளும் நல்லா இருக்கலாம்.
அம்மா அவங்க நமக்காக பண்றாங்கம்மா. போனா நல்லதா இல்ல போகலைன்னா நல்லதா? அவங்க யாருக்காக பண்ணாலும் நான் அங்க வரமாட்டேன். என் மனசை மாத்தலான்னு கனவுல கூட நினைக்காதீங்க. முடியாதுன்னா முடியாதுதான். நல்லா இருக்குல்ல சிவகாமி சமையல்? நல்லா இருக்குப்பா. என்னம்மா யோசிக்கிற? அது இல்லைங்க, நம்ம கூப்பிட வேண்டியது கூப்பிட்டாச்சு. ஆனா அண்ணனும் அண்ணியும் வருவாங்களான்னு தெரியலையே. இது ஒரு சம்பிரதாயம். பண்ணா குடும்பத்துக்கும் வாரிசுக்கும் நல்லதுன்னு சொல்லியிருக்கோம். கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? கண்டிப்பா வருவாங்கம்மா. எது ஒர்க் அவுட் ஆகலனாலும் சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். உண்மைதாமா. விஸ்வாவுக்கு நல்லதுன்னா பைரவி கண்டிப்பா வருவா. அதோட கடவுள் நம்பிக்கையும் இருக்கு. இல்லப்பா, என்னதான் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் பைரவி அத்தை அதுக்கெல்லாம் அசர மாட்டாங்க. அவங்களோட வாரிசு நல்லா இருக்கணுமே, அந்த பாசம் இருக்கும், பயம் இருக்கும். அதுக்காக தான் வருவாங்க. ஏண்டி அண்ணி பயப்படுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏண்டி இப்படி பண்ற? உன் அண்ணி அன்பா கூப்பிட்டா வந்துருவாங்களா? நீ என்ன கூப்பிடுறது, நான் என்ன சாப்பிடுறதுன்னு அலட்சியமா பேசுவாங்க. இதுவே விஸ்வா கொண்டுனா ஓடோடி வருவாங்கல்ல. எல்லா அம்மாவுக்கும் தானும் தான் குடும்பமும் தான் புள்ளையும் நல்லா இருக்கணுங்கிற சுயநலம் எப்பவுமே இருக்கும். பைரவி கிட்ட அது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அத நாம யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். உனக்கும் எனக்கும் நல்லதுன்னா கால்ல விழுந்து வான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. இதுவே மாமாவுக்கும் விஸ்வாவுக்கும் நல்லதுன்னு சொல்லு, கண்டிப்பா ஓடி வருவாங்க. துளசி சொல்றது 100% கரெக்ட். சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். மாமா தான் கால் பண்றாங்க. பேசுங்க. சொல்லுங்க மாமா. பார்த்திபா, சிவகாமி இருக்காளா? பக்கத்துல தான் இருக்கா மாமா. அவகிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசுங்க மாமா. சிவகாமி உங்ககிட்ட தான் பேசணுமா? கொடுங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. சிவகாமி, நானும் அண்ணியும் நாளைக்கு வீட்டுக்கு வர ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது விஷயமா நான் பைரவி கிட்ட பேசிட்டேம்மா. அண்ணி என்ன சொன்னாங்க? சாரிம்மா, முடியாதுன்னு சொல்லிட்டா. நானும் பைரவிக்கு புரிய வைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணேன். முடியவே முடியாதுன்னு மறுத்துட்டாமா. ஸோ அவ வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. நான் வேணா ட்ரை பண்ணட்டுமா? அண்ணி இல்லாம எப்படின்னு? என்னம்மா பண்றது, உனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவ ஒரு முடிவு எடுத்தா அதை மாத்தவே முடியாது. அண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்களும் வரமாட்டீங்களாண்ணே? நீங்களாவது வாங்கண்ணே. சரிம்மா, நீ ஏற்பாடு பண்ண, நான் கண்டிப்பா வரேன். ஆனா ஒரு பிரச்சனைமா, பைரவி என்னையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. சரி பரவாயில்லம்மா, என்ன ஆனாலும் சரி, நீ ரெடி பண்ணு, நான் வரேன். சரிங்கண்ணே.
என்னாச்சு சிவகாமி? அண்ணி வர முடியாதுன்னு உறுதியா சொல்லிட்டாங்களா?